ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எனக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. ஹீரோயின் இவங்க தான். இவங்களுக்கு வந்து ஏதோ எனர்ஜி மாதிரி ஏதோ ஒன்று பாஸ் ஆகுது. ஆப்போசிட்டில் வந்து என்னென்னா 2 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் அங்கே பாரு, அங்கே யாரோ இருக்கிறாங்க, வாங்க நம்ம போய் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேர் வந்து பேசிட்டு அவங்க பக்கத்தில் போயிட்டுருக்குறாங்க. நம்ம ஹீரோயின் கையில் வந்து ஏதோ ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று இருக்குது. அதான் வந்து எனர்ஜி கன்சியூம் பண்ணுறது. உனக்கு வந்து எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது, அதனால கெட்ட சக்தியை வந்து நீ வந்து அழிக்க முடியாது, அதனால நீ ஸ்டார் மாஸ்டரை சீக்கிரம் கண்டுபிடி அந்த மாதிரி வந்து சொல்லிடும். அப்புறம் கரெக்டாக எந்திரிச்சிடுறாங்க. எனர்ஜி வந்து இவங்களுக்கு பத்தாத மாதிரி இருக்குது, அதனால உங்களால் பேசிக் ஃபங்க்ஷன் கூட பண்ண முடியாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ளூ ஸ்டார் கூட வந்து சிம்பாலிக் கான்ட்ராக்டை ஏற்படுத்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்படியே அங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் தான் நம்ம மூவியோட ஹீரோ. அவர் வந்துட்டு இருப்பாரு சைக்கிளில். கடைசியில் இவங்க அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு மாதிரி தள்ளாடி தள்ளாடி தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. கரெக்டாக இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ கரெக்டாக ஹீரோ மேலே போய் விழுந்துருவாரு. ஹீரோ தான் காப்பாற்றி இவங்களை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. இப்பதான் அவர் கழுத்துல வந்து ஏதோ ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். அதனால தான் இவர் தான் வந்து அந்த ஸ்டார் மாஸ்டர் போல. ஓகேவான்னு கேட்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவார். போனதுக்கப்புறமா இவங்க கையில் ஒரு வாட்ச் காட்டியிருக்காங்களா, அவங்கள சொல்லுவார், நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்டார் மாஸ்டரை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால் நீங்கள் அவங்க கூட வந்து கான்ட்ராக்ட் போடணும், அதனால போய் அவங்கள ட்ராக் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்கன்னு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அவரை தேடி நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க டார்கெட்டே வந்து அவங்க கூட கான்ட்ராக்ட் பண்ணுறது தான். ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கேருந்து அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபும் அவங்க பையனும் வராங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே வந்து இவரை பிடிக்கவே பிடிக்காது. இவங்க அப்பா வேற உடம்பு சரியாமல் இருக்காங்களா, எல்லா சொத்தையுமே இவங்க தான் வச்சுக்கணும், அவருக்கு தரக்கூடாதுன்னு நினைக்கிறதா இவங்க பிளானு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா உடம்பு சரியாமல் இருக்காது, அவர் பார்த்துக்கவே மாட்டார். இவர் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இருந்தாலுமே அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க அப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஓடி போய் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோக்கு கோவம் வந்துடும் அவங்க அப்பாவை பார்த்துட்டு. அதனால அவங்க அண்ணாவை சட்டையை பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிடுவேன், நான் உங்கள் அப்பாவை பார்த்துக்க தானே சொன்னேன், எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணுற, பார்த்துக்காம இருக்கீங்கம்மா. அதுக்கு தான் அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் பையனை கேட்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை வந்துடும். இவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. என்னன்னா வந்து வீடு, கம்பெனி எல்லாத்தையுமே வந்து நாங்க தான் எடுத்துக்கணும், நீ எதுலயுமே தலையிடக்கூடாது, நீ சைன் போட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே நம்ம ஹீரோ வந்து சைன் போட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப இந்த அம்மா சொல்லுவாங்க, உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, நீ வேணா அவரோட சொந்த பையனா இருக்கலாம், ஆனாலுமே உனக்கு ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை இந்த வீட்டில் உட்காரதுக்கு, நீ ஒரு யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்க இந்த ஷெயின் ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு இவர் திட்டி விட்டுருவாங்க. அப்போ இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அப்பதான் வந்து இவங்க அண்ணா சொல்லுவாரு, நீ சைன் போடலைன்னா வச்சுக்கவே, உன்னையும் சரி அந்த ஓல்டு மேனையும் சரி 2 பேருமே வந்து இங்க இருக்க விட மாட்டோம், 2 பேருமே தூக்கி வெளியே போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நீ வெளியே போவ, ஆனாலும் அவர் உயிரோட கூட இருக்க மாட்டார், அவர் இன்னைக்கு நைட்டே கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுவாங்க. இங்க பாரு பட்டன், இந்த ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணா அவர் இப்பவே செத்துருவாரு, 3 நிமிஷம் தான் இருக்கு, சாகணுமா இல்லை இருக்கணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ, ஒழுங்கா சைன் போடு அப்படிம்பாரு. அதனால நம்ம ஹீரோவுமே வந்து அதுல வந்து சைன் போட்டுருவாரு. சைன் போட்டதுக்கப்புறமா ஹீரோ சொல்லுவார், இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்குறேன்னு பாரு, எப்படி கொடுத்தனா அப்படியே வாங்குவேங்க. சரி சரி, நல்ல அம்பிஷனாக தான் இருக்குது, இன்னும் 5 நாள் தான் டைம் இருக்குது, நாங்கள் வந்து எனர்ஜி கோர் வந்து லான்ச் பண்ண போகிறோம், ஆனால் வந்து நீ அதை விட சூப்பராக ஒரு கோர் ரெடி பண்ணிட்டு வா, வந்தேன்னா வந்து என்னை நீ கன்னத்தில் அரைஞ்சிட்டு இந்த சொத்தெல்லாம் நீயே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போடுவார். இவரும் ஓகேன்னு சொல்லிடுவாரு. வீட்டை விட்டு போகலான்னு வெளியே வருவார். கரெக்டாக இவன் ஹீரோயின் வந்து அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறமா அப்படியே அவங்கள கிஸ் பண்ணலான்னு போயிட்டு அப்படியே அவங்க வந்து மயங்கி விழுந்துருவாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அதனால ஒரு ரூமில் கொண்டு வந்து இவங்களை வந்து படுக்க வச்சுட்டு அவரும் உட்காந்து அவங்க எந்திரிப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரியே போவாங்க. ஆனால் ஹீரோ வந்து, நீ யார் ஃபஸ்ட்டு, நீ யாருன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. என் பேர் வந்து லோலி, நான் தான் வந்து நியூ மாஸ்டர் ஆஃப் ஜூவி ஸ்டார், இப்போ இருந்து நீ வந்து என்னோட ஹாஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆர்டரே வந்து சிம்பாலிக் கான்ட்ராக்டை வந்து சைன் போடுறது தான் அப்படிம்பாங்க. இப்படியெல்லாம் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாத, நீ ஃபஸ்ட்டு போ, இல்லைன்னா நான் ரொம்ப ரூடாக நடந்துப்பேன்பாங்க. நீ ரூடாக நடந்துட்டேன்னா நானும் தான் ரூடாக நடந்துப்பேன், ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போ, இங்கே விளையாடுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஒரு மாதிரி எந்திரிப்பார். ஆனால் இவங்க சொல்லுவாங்க, இல்லை எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிரும். சரி சாப்பாடு போடுவாரு. ஹீரோ சாப்பாடு கொடுப்பாரு. ஒழுங்கா சாப்பிட்டோன்னே வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இவங்களும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க எப்படின்னு சாப்பாடை வாயில வச்சோடனே மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. வந்து சொல்லும், ஒழுங்கா சிம்பாலிக் கான்ட்ராக்ட் வந்து ப்ளூ ஸ்டார் கிட்ட இருந்து சைன் வாங்கிடு, இல்லைன்னா நீ கோமாக்கு போயிடுவேன்னு சொல்லிடும். நெக்ஸ்ட் டே இவர் காலேஜ் போவாரு. அங்கேயுமே இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவாங்க. கேட்பாங்க, சும்மா என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராத அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்னை விட்டு ஓடி ஓடி போனேன்னா நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இவங்க வந்து ஐடி கார்டு வச்சுட்டு அவங்க காலேஜுக்குள்ளே போவாங்க. இவங்களுமே வந்து ஜஸ்ட் அவங்க கையை காமிச்சிட்டே வந்து அவங்க காலேஜுக்குள்ளே போயிடுவாங்க.
அவங்க பின்னாடி வந்தத பார்த்து ஹீரோ வந்து ஷாக் ஆயிருவாரு. "எப்படி நீ இங்க வந்த? விடு, விடு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே, "நீ என்ன விட்டு போனேன்னா, நான் உன்ன விடமாட்டேன். நீ ஓடாம நட" அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரு ஓடி தான் பார்ப்பாரு. அதெல்லாம் வந்து நம்ம வில்லி வந்து அங்கருந்து பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆவாங்க. இவங்க கிளாஸ்ல வந்து ஹீரோயினும் வந்து பக்கத்துல உட்காந்துப்பாங்க. உட்காந்ததுக்கு அப்புறமா இவங்க கிளாஸ கவனிக்கவே விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பதான் வந்து புரொஃபசர் கேட்பாங்க, "நீ யாரு புதுசா இருக்கே கிளாஸுக்கு? இவ்ளோ நாளா நான் உன்ன பார்த்ததே இல்ல. எந்த கிளாஸ்?" அப்படிம்பாங்க. "நான் என் பேரு தான் வந்து லூப்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் வந்து மாஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ், இன்டிஃபைன் ஸ்டார்ஸ்ம்பாங்க. என் பாடி வந்து கோல்டன் ஃபெதர்ஸ், ஐ வந்து யுனிவர்சல் இது அதுன்னு ஏதேதோ சொல்லுவாங்க." இதெல்லாம் கேட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்கலாம் வந்து இவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு வந்து சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க எக்ஸ்பிளைன் பண்றத பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருவாரு. கான்ட்ராக்ட்ல இவங்க சைன் பண்ணணுங்கிறதுக்காக இவங்க எங்க போனாலும் சரி, திரும்புனாலும் சரி, இவங்க வந்து 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 நின்னு அவங்க முன்னாடியே வந்து நின்னு இவர ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. எங்க போனாலும் விடமாட்டாங்களா, சைக்கிள்லயும் தொரத்துவாங்களா, அதனால அவர விட்டுட்டு இவங்க ஓடி போயிருவாரு. ஓடி போனதுக்கப்புறம் அந்த வில்லி கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, புல்லி கேர்ள்ஸ்லாம் வந்துருவாங்க. "நீ யாரு? நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "அதெல்லாம் இல்ல. உன்ன போய் நீ கண்ணாடில பாரு. உன்ன பார்த்தாலாம் எப்படி இருக்கிற தெரியுமா? ஏதோ சாப்பிட்டதே இல்லாத மாதிரி." அந்த மாரி இவள வந்து கொஞ்சம் தப்பா பேசிட்டு, இவள வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. "உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதியே இல்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு. நான் எப்பவுமே இவங்க தான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. அதனால தான் வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் ரூடா நடந்துக்கிறாங்க. உன் ஐடென்டிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஆனாலுமே இவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவள அடிக்கலான்னு போம்போது தான் வந்து ஹீரோ வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா கைய புடிச்சு தடுத்து நிறுத்திருவாரு. "இல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா" அப்படின்னங்காட்டி, "நீங்க எதுக்கு இத பத்திலாம் கவலைப்படுறீங்க? நீங்க உங்க வேலைய பாருங்க. நாங்க எங்க வேலைய பார்க்குறோம்னு" சொல்லிட்டு போயிருவாங்க. அவங்கள கூட்டிட்டு. இந்த வில்லி ரொம்ப கோவப்பட்டுட்டு இருப்பா. பேசிட்டு நடந்துட்டு இருப்பாங்க. "உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லி விட்டுர்றேன்பாங்க." "ஏஹோ! வீடு வந்து ப்ளூ ஸ்டார்ல இருக்கு. நான் வந்து பிளானட்லாம் இருக்கு" அப்படிம்பாரு. "ஓ! அப்படியா? என்ன நீ நான்சென்ஸ் மாரியே பேசுற" அப்படிம்பாங்க. அப்பதான் அங்கருந்து ஒருத்தர் சொல்லுவாரு, "அங்க ஃபுட்பால் மேட்ச் இருக்கு வந்துரு" அப்படிம்பாங்க. இவங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. அதனால ஃபுட்பால் என்னன்னு சொல்லி நெறைய டவுட்ஸ்லாம் கேட்பாங்க. கடைசில அவரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வராதம்பாங்க. ஆனாலுமே இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. ஃபுட்பால் மேட்ச் இருக்கு. ஹீரோ வந்து நல்லா விளையாண்டுட்டு இருப்பாரு. அவர் விளையாடுறத பார்த்து ஹீரோயினுமே வந்து இவரு எவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. சடனா ஹீரோ வந்து கீழ விழுந்துருவாங்க. கீழ விழுந்ததுக்கு அப்புறமா அவருக்கு தலையில அடிபட்டுரும். இவங்களுக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிரும். "எந்திரிங்க, எந்திரிங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா அவரு கண் முழிப்பாரு. கண் முழிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க சொல்லுவாங்க, "ஏய் எப்படியோ நீ கடைசியா கண்ண தொறந்துட்டப்பா. ப்ரூஸ்டாரோட உடம்பு என்ன இப்படியெல்லாம் இருக்கு? நம்ம கான்ட்ராக்ட்ல வந்து சைன் போட்டுருக்கலாம்ல" அப்படிங்கிற மாரி மறுபடியும் கேட்பாங்க. "சரி நான் உனக்காக வந்து சூப் ரெடி பண்ணியிருக்கேன் குடின்னு" சொல்லிட்டு ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விட்டதுக்கு அப்புறமா தேங்க்ஸ்ன்னு அவரும் சொல்லிட்டு சாப்பிடுவாரு. ஆனா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னு கேட்டோனே இவரு வந்து அப்படியே ரொம்ப வாமிட் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. இவரு வாமிட் பண்றத பார்த்து கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து டாக்டர் வந்துருவாரு. டாக்டர் வந்ததுக்கப்புறம் இப்ப பேஷண்ட் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின பார்ப்பாங்க. ஹீரோயின பார்த்ததுக்கு அப்புறமா அப்படியே அவரு வந்து ஹீரோயின் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயி நின்னுருவாரு. ஹீரோயின் மாரியே ஒருத்தவங்கள வந்து இவருக்கு தெரியும் போல. அதனால தான் ஹீரோயின கையில புடிச்சுட்டு, "நீயா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா" அப்படிம்பாங்க. "சாரி, சாரி நான் வேற யாரோ நெனச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் தான் வந்து டாக்டர். இவருக்கு வந்து தலையில அடிபட்டுருக்குது. ஒரு 2, 3 நாளைக்கு வந்து இவரு எதுவுமே சாப்பிடக்கூடாது. எக்ஸர்சைஸும் பண்ணக்கூடாது. அப்படியே ஏதாவது பண்ணுனாருன்னா வந்து இவரு செத்துருவாரு" அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்துப்பாங்க. டாக்டர் போனதுக்கு அப்புறமா இவங்க வந்து "சூப்ப சாப்பிடு, சாப்பிடு. நான் ஒரு டாக்ஸின் சூப் பண்ணியிருக்கேன்னு" சொல்லிட்டு இவரு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, "இது சூப் இல்லம்மா. நான் எப்படி சூப்பு செய்யறதுன்னு சொல்லிக்கிறேன். வா நம்ம போய் கத்துக்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்க வந்து ஒரு ஃபுட் ட்ரக்குக்கு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் கேட்பாங்க, "இதுதான் உங்களோட ஃபுட் ட்ரக்கா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "ஆமா. ஃபர்ஸ்ட்டு வந்து நானும் எங்க டாடிக்கும் இங்க சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால இங்க வருவோம். வந்ததுக்கப்புறம் எதெல்லாம் சாப்பிடணும்னு நெனைக்கிறோமோ அதெல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம்" அப்படிம்பாங்க. "தனியா தானவா?" அப்படின்னாங்க. "இப்போதைக்கு தனியா தான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்களா, போய் அவர போய் கிஸ் பண்ணிருவாங்க. கிஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு அப்படியே பின்னாடி வந்து ஒரு லைட் எரியும். லைட் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன், "அப்பாடி இப்பயாவது சான்ஸ் கிடைச்சுச்சே உங்கள இது பண்றதுக்காக. இனிமேலு வந்து இப்ப இருந்து நீங்க வந்து யாருன்னா என்னோட அசிஸ்டன்ட், பாடி கார்ட்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. நான் என்ன சொல்றேனோ என்னோட ஆர்டர கேட்டு அப்படியே ஒபே பண்ணணும். நீங்க மட்டும் கேட்கலைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவரும் வந்து சரி நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிருவாங்க. நீங்க கண்ண மூடுங்க. உங்களுக்கு ஒண்ணு தரவான்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு ஃபைல் பின்னாடி ரெடி பண்ணி அவருக்கு தருவாரு. "இது என்ன?" அப்படின்னு கேட்பாங்க. "ஓப்பன் பண்ணி பாருங்க. நைட்டு ஃபுல்லா நீங்க கோர் எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியாம தான் இருக்கீங்க. இத பார்த்தேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்." அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. அது அப்ப ரொம்ப அவரு எக்ஸைட் ஆயி அவங்கள வந்து கிஸ் பண்ணிருவாங்க. "ஏய் என்ன பண்ற?" அப்படிம்பாங்க. "எல்லாம் ஒரு ரிவார்டுக்காக தான்" அப்படின்னு சொல்லுவாரு. இவரும் அவங்களும் 2 பேரும் நடந்து பேசிட்டு இருப்பாங்க. "இது நல்ல ஐடியாவா இருக்கு. ஆனா நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சுருவேன்." அந்த மாரி பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ரோட்ல தான் வந்து இவங்க ஸ்டெப் மதரே அந்த அண்ணனையும் பார்ப்பாரு. பார்த்ததுக்கு அப்புறமா வீட்ட விட்டு வெளிய போனாலுமே
வந்து நீ ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்க, இந்த சுச்சுவேஷனில் கூட எந்த பொண்ணை கண்டுபிடிச்சி அவ கூட சுற்றலான்னு ட்ரிட் பண்ணிட்டு இருக்க, இது யார் உன் ஒய்ஃபா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கா, எங்களை வேணால் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு ஃபேமிலியாக தானே இருக்க போகிறோம் ஃப்யூச்சர்லேம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. உங்க இந்த கோவத்துக்கு மட்டும் உனக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை, இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு, நீ என்ன பண்றேங்கிறத நான் பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருவாங்க. ஒரு நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு வந்து அந்த கோரை ரெடி பண்ணிருவாரு. கான்ஃபரன்ஸ் டேட் வந்துரும். அதனால அவங்க அண்ணன் வந்து அவரோட சூப்பர் கோரை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அதில ஓப்பன் பண்ணி காமிப்பாரு. அங்க இருக்கிறவங்கலாம், "வாவ்! இது என்ன ரொம்ப சின்னதா இருக்கே!" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. இது சும்மா சின்னதா தான் இருக்கு. ஆனா வந்து 1 மாசத்துக்கு மேல வந்து இது வந்து எனர்ஜி ப்ரொவைட் பண்ணும். பொல்யூஷன்ல இருந்துலாம் இது வந்து சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற எல்லா கம்பெனியுமே வந்து ஃபியூச்சர்ல இதுதான் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, "நல்லாருக்கு. உங்க இதுதான் நல்லாருக்கு. இதே உங்க தம்பின்னு ஒருத்தர் இருக்கிறாரு பாரு, அது எதுக்குமே யூஸ் இல்ல. ரொம்ப யூஸ்லெஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவர எல்லாருமே ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். அவன் ஒரு யூஸ்லெஸ் தான். இருந்தாலுமே வந்து சின்ன பையனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா இவ்ளோ நேரம் ஆகுது. அவன இன்னும் ஆளவே காணோம். அதனால நம்ம வந்து இத வந்து ரிலீஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த மாரி சொல்லுவாரு. கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்துருவாரு. ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு கையில வந்து ஒரு காயின வச்சுட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போவாரு. அப்பதான் சொல்லுவாரு, "இவரு என்ன சரியான பைத்தியமா இருக்காரு. உடைஞ்சு போன காயின வச்சு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு" அப்படிம்பாங்க. அப்பதான் இவங்க அண்ணாவுமே வந்து சும்மா இல்லாம வந்து, "நீ என்னத்தையோ எடுத்துட்டு வந்திருப்பேன்னு பார்த்தா கடைசியில ஒரு சின்ன காயின எடுத்துட்டு வந்துட்டு என்ன சொல்ல வர? ஏதாவது லூசு மாரி பண்ணாத, கம்முனு தள்ளி போ" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆனாலுமே வந்து இவரு சும்மா இருக்க மாட்டாரு. "இந்த சின்ன காயின வச்சு நான் இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோர்க்குள்ள வந்து இவரு காயின போடுறாரு. போட்டதுக்கு அப்புறமா அங்க அப்படியே ஒரு லைட் மாரி ஸ்பார்க் வந்து அதே வந்து ப்ளூவா ஆயிருது. அப்படியே ப்ளூவா மாறுனதுக்கு அப்புறமா, இது எப்படி நடந்துச்சு? இந்த ஃப்ளாஷால இது கண்டிப்பா முடியவே முடியாது. இது வந்து ஒரு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இது வந்து கண்டிப்பா வந்து சூப்பர் பவர் தான். இது உண்மையாவே சூப்பர் பவர் தான். இது எப்படி இந்த உலகத்துக்கு வந்துச்சு? இத நீ வந்து எப்படி தயாரிச்ச? இது யாருனாலயுமே தயாரிக்க முடியாது. அந்த மாரிலாம் வந்து அங்க இருக்கிறவங்க, அவங்க அண்ணன் எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. அப்பதான் இவரு சொல்றாரு, எல்லா ஜெனடிக் இன்ஜினியர்ஸும் வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கவங்கலாம் நல்லா கேட்டுக்கங்க. இதுதான் வந்து சூப்பர் கோர். இனிமேலு ஃபியூச்சர்ல வந்து எல்லா எனர்ஜியுமே வந்து ப்ளூ ஸ்டார்ல இருக்கிற லைஃப் லைன் எல்லா எனர்ஜியுமே வந்து இதான் கன்சியூம் பண்ணி தரும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆனாலுமே அவங்க அண்ணனால ஏத்துக்க முடியாம வந்து அவரு கோவம் தான் படுறாரு. "நீங்க சொன்னத பண்ணிட்டேன்ல, அப்பனா சொத்து எல்லாத்தையும் எங்களுக்கே குடுங்க" அப்படின்னு கேட்பாரு. ஆனாலுமே வந்து அவங்க அண்ணன் வந்து குடுக்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இவர அசிங்கப்படுத்திருவாரு. கண்டிப்பா ஒரு நாள் நான் உன் சொத்தெல்லாம் வாங்கிருவேன்னு சொல்லிட்டு இவரு போயிர்றாரு. ஹீரோயின வந்து அந்த வில்லிகள்லாம் சேர்ந்து புல்லி பண்றாளுக. என்னன்னு கேட்குறாங்கன்னா வந்து, "உனக்கு எபிலிட்டி இருந்தா அவன் கூட வந்து அவுட்டிங் போ" அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. "அப்போ உனக்கு எபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம்" அப்படிங்கிறாங்க. இவங்களும் வந்து சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்றாங்க. ஆனாலுமே இவங்க ரொம்ப வந்து அவங்கள கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவங்கள கரெக்ட்டா வந்து ஹீரோ காப்பாத்த வராரு. "என்ன நீங்க இப்படி பண்றீங்க? வா போலான்னு" சொல்லிட்டு ஹீரோயின வந்து அவரு கைப்பிடிச்சு வந்து கூட்டிட்டு போயிருவாரு. இத பார்த்துட்டு அங்க இருக்க புல்லி கேங்ஸ் எல்லாமே வந்து டென்ஷன் ஆயிருவாங்க. அண்ணன் வந்து நெறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு. "நானும் உங்க அப்பாவும் ஒரே ஊர்ல தான் இருந்தோம். உங்க அப்பா என்னை ரொம்ப நம்பினாரு. ஆனா நீ வந்து எங்கள நம்பவே இல்ல. அதனால எங்ககிட்ட வாங்குன காச வந்து திருப்பி குடு" அப்படிங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா இவர்கிட்ட வந்து காசு எதுவும் இருக்காது. இவரு வந்து குடுக்கவே மாட்டாரு. இவரு என்ன சொல்லுவாருன்னா, "இங்க பாருங்க, நான் நெறைய கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனாலுமே வந்து ப்ராஃபிட் வந்தா தானே குடுக்க முடியும். லாஸ் வந்தா எப்படி குடுக்க முடியும்? அதே மாரி குடுக்கலாம் முடியாது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ட வந்து காமிக்கிறாரு. அவங்களும் அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயி அவங்களும் அங்கேருந்து வெளிய போயிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அண்ணனுமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிர்றாரு. டென்ஷன் ஆயிட்டு, "எதுக்கு எனக்கு எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு. அவனுக்கு எப்படி எல்லாமே வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. ஆனாலுமே அவனுக்கு எதுவுமே நல்லா போக விடமாட்டேன்னு" சொல்லிட்டு இவரு ரொம்ப கோவப்படுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ அங்கே வந்து யார் வருவாங்கன்னா, அவங்க அண்ணன் வந்துருவாரு. அங்கே அண்ணன், அவங்க ரவுடிக எல்லாருமே வந்துருவாங்க. அவங்க அண்ணன் வந்து அங்கே உட்காருவாரு. உட்காந்ததுக்கப்புறம் இவர் வந்து, "நீ எதுக்கு இங்கே வந்த? உனக்கு என்ன இங்கே வேலை?" அப்படிம்பாரு. அப்போ அவங்க அண்ணன் வந்து அவர் கார்டு போடுவாரு. போட்டதுக்கப்புறமா, "உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட குடுத்துரு. குடுத்துட்டேன்னா நீ எவ்வளோ காசு வேணாலும் இந்த கார்ட்லேருந்து எடுத்துக்கோ. அப்புறம் உன் லைஃப் ஃபுல்லாவே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஒழுங்கா குடுத்துரும்பாரு. நீ இந்த இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் கார்டும் எனக்கு தேவையில்ல. ஒண்ணும் தேவையில்ல. ஒழுங்கா போயிடுன்னு" வந்து ஹீரோவும் வந்து திட்டி அனுப்பிச்சு விட்டுருவாரு. அதனால அவங்க அண்ணன் கோவப்பட்டுட்டு போய் அவங்க ஹோட்டலே வந்து கொஞ்சம் நாசம் பண்ணி விட்டுருவாங்க. பார்த்து ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. "நீ எதுவும் பயப்படாத, நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிடுவாரு ஹீரோ. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து வீட்ல வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, "எனக்கு ரொம்ப போர் அடிக்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் கேட்பாங்க, "இது என்ன இது?" அப்படின்னு டிவியில பார்த்து கேட்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. வாஷிங் மிஷின்னா கூட என்னன்னு தெரியாது. அப்ப ஹீரோ தான் வந்து, "இது என்ன? எதுக்கு யூஸ் ஆகுது?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து புதுசா ஒண்ணு கத்துக்கும்போது வந்து அத வந்து நோட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க ஒரு நோட்ல. இந்த டாக்டர் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கிறாரு. அந்த ஃபோட்டோல யார் இருக்காங்கன்னு
எடுக்கிறாங்களான்னு பார்த்தா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஃபோட்டோ தான் வந்து இவரு எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை இவருக்கும் ஹீரோயினுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு தெரியல. போக போக தான் தெரியும், பார்க்கலாம். ஹீரோவும், ஹீரோயினும் வந்து ஷாப்பிங்னா என்னன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க ஃபிலிமும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஃபிலிம்ல ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்து ஃபோன் குடுப்பாங்க. ஃபோன் குடுத்ததுக்கு அப்புறமா, "நீ என்ன வேணும்னு நெனைக்கிறியோ அதெல்லாம் இந்தா இதுலயே ஃபோன்லயே ஆர்டர் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபோன வாங்குன ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, "ஆர்டர் பண்ணனா பில் பே பண்ணணுமே, அத நான் எப்படி பில் பே பண்ணுவேன்?" அப்படிம்பாங்க. "சரி உனக்கு புடிச்சதெல்லாம் கார்ட்ல போட்டு வையு. யாராவது உனக்கு ஒரு நாள் பே பண்ணி வாங்கி தருவாங்கன்னு" சொல்லிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஷாப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயின் வந்து ஷாப்பிங் பண்ணியே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் நெனச்சது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வந்து ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருப்பாரு. அப்ப அவங்க அது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆயி ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க. "நான் கார்ட்ல போட்டு வச்சதெல்லாம் யாரு வாங்கியிருப்பா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "அதான் ஒருத்தர் வாங்கியிருப்பாருன்னு சொன்னேன்ல, அவரு தான் வாங்கியிருப்பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபுட் ட்ரக் கிட்ட ஹீரோ வந்து கிட்டார் வாசிச்சு ப்ளே பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோவ வந்து அப்படியே ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினுமே அவர் ப்ளே பண்ற அழக பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோ வந்து அவங்களுக்குள்ள பழைய இன்சிடென்ட்லாம் ஞாபகம் வச்சு ரீகலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க கிஸ் பண்ணது அது எல்லாத்தையுமே வந்து நெனச்சு பார்த்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் கேட்பாங்க, "நான் எப்படி உன் ஃபுட் ட்ரக்க ரெனோவேட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இல்லாம என்னால இனிமேல் இருக்க முடியாது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க. 2 பேரும் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. ஹீரோ வந்து ஃபுட் ட்ரக்ல வந்து சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருந்து 2 புல்லி கேர்ள்ஸ் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் பைனாப்பிள் ரைஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ரைஸ் குடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா இவங்க ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சாப்பாட்டுல வந்து பூச்சி போட்டுட்டு, "ஐயோ! எனக்கு வயிறு வலிக்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாரும் "இங்க வாங்க, வாங்க. இங்க வந்து பாருங்க. இவ இந்த சாப்பாட சாப்பிட்டு தான் இவளுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுங்க." அப்ப ஹீரோ வந்து கேட்காரு, "ஏன் என்னாச்சு?" அப்படின்னங்காட்டி, "இங்க பாருங்க. இங்க வேலை செய்றவளும் சரியில்ல. இங்க முதலாளியும் சரியில்லாம தான் இது பண்றாங்க. ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே வந்து அவ பேச விடமாட்டா. இல்ல சாப்பாட்டுல பூச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவா. ஐய்யய்யோ! இல்லைங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு உட்காருங்க. சத்தம் போட்டு பேசாதீங்க. எதா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனாலுமே அவங்க வந்து சண்டை போடுற இதுல வந்து அப்பனா வா சீக்கிரம் இவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு அவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துருவாங்க. டாக்டர் கிட்ட இவ கேட்பா, "ரொம்ப சீரியஸா?" அப்படிங்கிற மாரி இருக்காங்க. "இல்ல ஃபுட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதனாலலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஃபுட் பாய்சனும் இல்ல. வேற எல்லாம் எதுவும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லுவா. அப்புறம் தான் இவ சொல்லுவா, "நாங்கலாம் போய் தனியா பேசிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு முடிவு சொல்றோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லாம் போய் தனியா பேச போயிருவாளுக. நாங்க போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஃபுட்ல வந்து பூச்சிலாம் இருக்கு. அதனால இது ரொம்ப வெரி சீரியஸ் மேட்டரா இருக்குது. அதனால வந்து நீங்க தான் வந்து அவளுக்கு என்ன ஆனாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. தெரியும். நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன். அதுக்கெல்லாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சார் வந்து சொல்லிருவாங்க. ஆனாலுமே இந்த வில்லி இருக்கிறா பாருங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவா? "நீ ஃபுட்ட வந்து கிளீனாலாம் சமைக்கல. அதனால தான் வந்து இவளுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. இது டாக்டரே வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால டாக்டர் வந்து நீங்க ஃபுட் பாய்சன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் குடுங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அவரு வந்து டாக்டர் என்ன சொல்றாருன்னா வந்து, "அதெல்லாம் ஃபுட் பாய்சன்லாம் இல்ல. நான்லாம் அப்படிலாம் பொய்யாலாம் குடுக்க மாட்டேன். நான் உண்மைய சொல்லி தான் ஆகுவேன்" அப்படிங்கிறாங்க. கோவப்பட்டு வெளிய போயிர்றாங்க. அப்புறம் ஹீரோவும் கேட்கறாரு, "நான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம போலாம்லன்னா" "சரி நீங்களும் போய்ங்கன்னு" சொல்லிர்றாங்க. டாக்டர் வந்து அந்த ஹீரோயின் ஃபோட்டோ பார்க்கறது வந்து இந்த வில்லி வந்து பார்த்துர்றாங்க. பார்த்துட்டு, "இரு உன்ன ஏதாவது செய்யாம விடமாட்டேன்" அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஏதோ ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப டாக்டர் வந்து எனக்கு ஒண்ணு வாங்கி குடுங்குறாங்க. நான் எதுக்கு உங்களுக்கு வாங்கி தரணுங்கிறாங்க. "நேத்து நடந்த பிரச்சனைய மறந்துட்டியா?" அப்படிங்கிறாங்க. "இல்ல, இல்ல மறக்கல. சரி நானும் உங்களுக்கு வாங்கி தரேன்னு" சொல்லிட்டு வாங்கி குடுத்துர்றாங்க. அப்புறம் 2 பேரும் பேசிட்டே அப்படியே நடந்துட்டு இருக்குறாங்க. அப்பதான் கேட்கறாங்க, "நீ ஏன் என்ன ஏற்கனவே யாரோ பார்த்த மாரி இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, ஏன் சொன்னீங்கன்னங்காட்டி, இல்ல என் ஃப்ரெண்டுமே உங்கள மாரி தான் இருப்பாங்க. அதனால தான் உங்க 2 பேத்துக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குமா?" "ஆமா நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது" அப்படின்னு மாரி சொல்லுவாங்க. "அப்பனா அவங்கள நீங்க லவ் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. "ஆமா, ஆமா" அப்படிம்பாங்க. "ஓ! சரி, சரி. இதுதான் வந்து என் ஹாஸ்பிட்டல். உனக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா ஃபியூச்சர்ல வந்து கேளு" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி நான் வரேன்னு" சொல்லிருவாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வரும். லவ்னா என்ன? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. இவரு ஒரு மாதிரி பார்ப்பாரு. லவ்னா என்னன்னா, ஹியூமன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ப்ரோகிராம் வந்து வைரஸ் வந்து எல்லாத்தையும் அழிக்கிறது தான் லவ்வு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாரு. நெக்ஸ்ட் இவங்க ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு இவரு அப்படியே ரொம்ப இதா இருப்பாங்க. கடைசியில வீட்டுக்கு வருவாங்க. "ஏன் இவ்ளோ லேட்டா வீட்டுக்கு வந்த?" அப்படின்னா, "இல்ல சீக்கிரம் தானே வீட்டுக்கு வந்தேன்" அப்படிம்பாங்க. "இல்லன்னா நீ எப்பவுமே இந்த டைம் கேம் தானே விளையாண்டுட்டு இருப்ப" அப்படிம்பாங்க. "இல்ல நீ எங்க போயிட்டேன்னு தெரியல" அப்படிங்காட்டி, "நீ ஏன் கோவமா இருக்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. "நீ வா" அப்படிங்கிற மாரி சொல்லி கைய புடிச்சு இழுத்துட்டு போவாரு. இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் சொல்லுவாரு, "நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ற? எனக்கு இப்ப தான் வந்து லவ்வுனா என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. லவ்வுங்கிறது வந்து ஒரு வைரஸ் மாதிரி" அப்படிம்பாரு. "ஆமா, ஆமா" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. "சரி நீ என் மேல இன்ட்ரஸ்டடா இருக்கிறியா? அதனால அதனால தான் நீ வந்து இப்படியெல்லாம் கோவப்படுற" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோயினு. "ஆமா, நீ எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். உன்ன எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க.
அப்படின்னா, அப்பன்னா அதுக்கு பேரு வைரஸ் தானே! வைரஸ் உனக்கும் வந்துருச்சான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருந்துட்டு, ஹக் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த டாக்டர் கிட்ட வந்து ஒரு ஒரு திங்ஸும் பார்த்து அதுக்கெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க ஸ்டெத்தஸ்கோப் பார்த்து அதுக்கு எதுக்கு யூஸ் பண்றாங்க, அது எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு புதுசா ஏதாவது வந்தாலுமே எனக்கு அத பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிருப்பாங்க. இவங்க இத 2 பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வில்லி வந்து டாக்டர் ரூம்ல வந்து தேடிட்டு இருக்கா. ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாரி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து அந்த ஹீரோயினோட ஃபோட்டோ பார்த்தர்றா. "ஓ! இவள தான் ஃபோட்டோ தான் நீ வச்சிருக்கிறியா? உன்ன ஏதாவது பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் ஹீரோவும் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போகுது. ஹாஸ்பிட்டல் போய் ஸ்டெத்தஸ்கோப்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். இத பார்க்கறதுக்கு ஏதோ நாவல்ல கேட்கிற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா அப்படின்னு மாரி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒண்ணு புரியல. நீ ஏன் தேவையில்லாம இன்னைக்கு வந்து கோவப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க, "நீ ரொம்ப என்ன நெனச்சு கவலைப்படுறேல்ல, அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பார்த்து வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ போய் வந்து அவங்கள கிஸ் பண்ணிருவாரு. ஹீரோவோட அண்ணன காமிக்கிறாரு. இவரு எத தொட்டாலுமே வந்து இவருக்கு எல்லாமே ஃபெயிலியரா தான் வருது. எப்படி அவன் மட்டும் எல்லாத்துலயும் சக்சஸ் பண்றாங்கிறத சீக்ரெட்ட தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணி இவரு வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாரு. வில்லி வந்து டாக்டர மீட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றான். நான் டாக்டர், நீங்க பேஷண்ட். நம்ம 2 பேத்துக்குள்ள என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? டாக்டரா பேஷண்ட்க்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். மத்தபடி சப்போர்ட்லாம் பண்ண முடியாது. இல்ல நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறேன். அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்பதான் இவ சொல்றா, நான் வந்து அவன லவ் பண்றேன். ஹீரோவ வந்து லவ் பண்றேன். அவன் எனக்கு வேணும். ஆனா அவங்க 2 பேருமே எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்காங்க. அது எனக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. நான் இங்க வந்து பார்த்தேன். அவ ஃபோட்டோவ நீங்க வச்சிருந்தீங்கல்ல, அதனால வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்துருங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்துர்றோம். இதான் நமக்குள்ள இருக்கிற டீல். இதுக்காக நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்கறாரு. இவரு வந்து நான் டாக்டர் இதெல்லாம் பண்ண முடியாது. நீ ஒழுங்கா வெளிய போன்னு சொல்லிட்டு இவரு தொரத்தி விட்டுருவாரு அவள. இவனும் ஒருத்தன் அங்க பிளானட்ல இருந்துலாம் வந்திருப்பான். ப்ளூ ஸ்டார் சிவிலைசேஷன் கவர் பண்ற மாதிரி. இவன் ஏன்னா வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றங்காட்டி தான் வந்து அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பான். அவங்களவே வந்து அவங்க எங்க போறாங்களோ அவங்கள வந்து மறைஞ்சிருந்து இவன் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா ஹீரோயின மறுபடியும் வந்து கூட்டிட்டு போறதுக்காக. டாக்டரும் அவங்க அண்ணனும் மீட் பண்ணிக்கிறாங்க. இவரும் வந்து என்ன கேட்கிறாருன்னா வந்து, என் தம்பி வந்து இவ்ளோ இது பண்றான். அவனுக்கு வந்து அவன் இங்க தானே வந்து ஃபுட் ட்ரக் வச்சிருக்கிறான். அவன் பிசினஸ வந்து இழுத்து மூடணும். அதுக்காக எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? அந்த மாரி இவருமே வந்து டீல் பேச தான் வந்திருப்பாரு. ஆனா இவரு வந்து அதெல்லாம் என்னால முடியாது. நான் ஒரு டாக்டர். என்னால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் மெடிக்கல் ரீதியா மட்டும் தான் பண்ண முடியும். மத்தபடி இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு இவரு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாரு. கார்லருந்து வந்தான்ல, அவனுக்கு வந்து அந்த வாட்ச்லருந்து ஏதோ காமிக்கும். என்னன்னா வந்து ஹியூமன் பவர் யூஸ் பண்ணி அவங்க வந்து கார்மா ஸ்டோன் வந்து கோர் வந்து டெவலப் பண்ணாங்க. அது எத வச்சுன்னா, நியூக்ளியர் எனர்ஜி வச்சு தான் இது பண்ணாங்க. அது வந்து காமா எனர்ஜி ஸ்டோன் மாதிரியே இருக்கும். ஆனா, இது வந்து ரொம்ப பழசான ஒரு டெவலப்மெண்ட் தான். இப்ப புதுசா இருக்க டெக்னாலஜி வச்செல்லாம் ஒண்ணும் இவங்க டெவலப் பண்ணவே இல்ல. இந்த ஹீரோ வந்து ஏன் ஹீரோயின் பின்னாடி சுத்துறாருன்னா, அவங்க தான் வந்து இந்த டிராயிங் வந்து போட்டு குடுத்தாங்க. அதனால தான் இவரு சுத்திட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி வந்து அவருக்கு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயினையுமே வந்து இவரு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாரு. என்ன வந்து நேரடியா மீட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க தனியா எங்கேயோ வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி வந்துருவாங்க. கடைசியா அவங்கள வந்து கண்டுபிடிச்சுட்டேன். நீங்க வந்து இப்ப ரொம்ப டேஞ்சர்ல இருக்கிறீங்க. அதனால வாங்க நம்ம மறுபடியும் பிளான்ட்டுக்கே போயிரலாம் அப்படிங்கிற மாரி கூப்பிடுவாங்க. இல்ல நான் வரமாட்டேன் அப்படிம்பாங்க. என் ஸ்டார் மாஸ்டர் இங்க தான் இருக்கிறாரு. அதனால இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் வந்து நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன். அவன் வந்து உங்க யூஸ் பண்ணிக்க மட்டும் தான் அவன் இருக்கிறான். மத்தபடியெல்லாம் வேற எதுக்கும் இல்லைம்பாங்க. ஆனா ஹீரோயின் நம்பாம வந்து அவன வந்து அவாய்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவான்னா, "எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடுங்க. அவன் எதுக்காக இருக்கிறாங்கிறத உங்களுக்கு எவிடன்ஸோட ப்ரூஃப் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவான். ஹீரோயினும் வந்து சரின்னு சொல்லிருவாங்க. ஹீரோயினுக்குமே கொஞ்சம் டவுட் வந்திருக்குமா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க, "ரீசென்ட்டா எதுல ஒர்க் பண்ற?" அப்படிம்பாங்க. "கோர்ல தான் ஒர்க் பண்றேன்." அப்படிம்பாங்க. "எனர்ஜி ஸ்டோனா?" அப்படிம்பாங்க. "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் என்கிட்ட பொய் சொல்ற?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்டு கோவப்படுவாங்க. "உன்கிட்ட போய் நான் பொய் சொல்லுவேனா?" அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டுட்டு போயிருவாங்க. எங்க போற இந்நேரத்துலங்காட்டி, "நான் சும்மா வெளிய போய் நடந்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு ஹீரோவோட சைக்கிள் எடுத்துட்டு அவங்க ஒரு வாக்குக்கு போயிருவாங்க. ஹீரோயின் அப்படியே வந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்பதான் டாக்டர் கால் பண்ணுவாங்க. "உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்பாங்க." "என்ன நீங்க கேளுங்கன்னு" சொன்னங்காட்டி, "எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. எனக்கு தூங்கவே ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இதுக்கு நீங்கலாம் என்ன பண்ணுவீங்க?" அப்படிங்கிறாரு. "நீ எங்க இருக்கிறேன்னு சொல்லு. நான் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்றேன்னு" சொல்லிட்டு டாக்டர் வராரு. டாக்டர் வந்ததுக்கப்புறம் அவர கூட்டிட்டு வந்து பப்புக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ண வச்சுட்டு வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
அங்க வில்லி வந்துடுறா. ஹீரோயின ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாரு. அவர் கோவத்துல வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த வில்லிய மீட் பண்ணுவாரு. மீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இவங்க 2 பேருமே ஒரு டீலிங் போட்டுப்பாங்க. 2 பேரும் ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயின் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி அப்படியே மயங்கிருவாங்க. அப்ப இந்த வில்லி என்ன பண்ணுவான்னா, அவங்க கையில இருந்து வந்து கொஞ்சம் சாம்பிள்ஸ வந்து கலெக்ட் பண்ணிப்பா. கலெக்ட் பண்ணிட்டு போய் அவங்க அண்ணன் கிட்ட குடுக்கறதுக்காக கலெக்ட் பண்ணிருவா. அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மயக்கத்துல வருவாங்க. டாக்டர் கூட்டிட்டு போறத பார்த்து இவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு, "நீ யாருன்னுங்காட்டி, எனக்கு இவங்க தெரிஞ்சவங்க தான், நான் கூட்டிட்டு போய்க்கிறேன்னு" சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு இவரு போவாரு. என்ன சொல்றாருன்னா, "நீ இங்கேலாம் இருக்க வேணாம். வா நம்ம மறுபடியும் பிளானட்கே போயிடலாம்னு" சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து வரவே மாட்டேன். நீ சொல்றத நம்ப மாட்டேன். அவன்லாம் எனக்காக தப்பெல்லாம் பண்ண மாட்டான். யூஸ் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. "இல்ல நீ ரொம்ப வீக்கா இருக்க" அப்படிங்கிறாங்க. பரவால்ல நான் என்னோட எனர்ஜி ஸ்டோன் இருக்குல்ல, அத வச்சு ஒரே ஒரு டைம் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் உன் கூட வந்துர்றேன்னு சொல்லிருவாங்க ஹீரோயின். அந்த சாம்பிள்ஸ கொண்டு வந்து அவங்க அண்ணன் கிட்ட குடுப்பாங்க. அப்பதான் அந்த சாம்பிள்ஸ பாத்துட்டு அவங்க அண்ணன் வந்து ஒரு ஃபைல்ல எடுத்து பாப்பாரு. "ஓ! இந்த சாம்பிள் மூலியமா தான் வந்து நீ வந்து சூப்பர் கோர கண்டுபிடிச்சியா? இப்ப உன் சீக்ரெட் தெரிஞ்சிருச்சு" அப்படிங்கிற மாதிரி நெனச்சுட்டு இருப்பாரு. இவ்ளோ டைம் ஆயும் ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்கள எங்கெங்கேயோ தேடி அலையுறாங்க. ஹீரோயின் பார்த்தா அவங்க அசிஸ்டன்ட் கூட வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவர் கண்டுபிடிச்சிருவாரு. "இது யாரு?" அப்படின்னு கேட்பாரு. இவரு தான் வந்து எப்பவுமே என் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல நான் குடிச்சேனா, அதனால தான் இவன் கூட வந்தேன்னு" சொல்லிட்டு அவங்க ஏதோ அவங்க கிட்ட பேசாம போயிருவாங்க. ஆனாலுமே இவரு கேட்பாரு, "எனக்கு தெரியும் உண்மை. நீ வந்து அவள ப்ரோகிராம் யூஸ் பண்றதுக்காக தானே இது பண்ற" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. "நீ பேசாம போடான்னு" சொல்லிருவான் அவனும். ஹீரோ வந்து ஹீரோயின் மேல கொஞ்சம் கோவமா இருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுது. அவரு ஒர்க் மட்டும் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயின வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டாரு. அப்ப அது வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு. ஹீரோயின் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து எங்கேயோ விழுந்து எந்திரிச்சு மூஞ்சில எல்லாம் கரிய பூசிட்டு வந்திருப்பாங்க. அத பார்த்தோனே ஹீரோயின் வந்து ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. "இல்ல நீ ஏன் இப்படி சிரிக்கிற? என்னாச்சு தெரியுமா?" அப்படிம்பாங்க. "என்ன பண்ண? நான் படிச்சுட்டு இருந்தேனா, அப்ப சார்ஜ் போடலாம் எனர்ஜி ஸ்டோனுக்குன்னு போனேன். ஆனா அது ஃபெயில் ஆயிருச்சு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அத பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருவாங்க. "என்ன நீ இப்படி போய் பண்ணி வச்சிருக்கிற?" அப்படிம்பாரு. "இதெல்லாம் வந்து லேட் ஆயிடுச்சு. இப்படிலாம் இப்படி பண்ணக்கூடாது. டெக்னிக்கல் ஸ்டோன் வந்து வேற மாரி தான் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒயிட் கலர் ஃப்ளார்ஸ் வச்ச பொக்கே குடுப்பாங்க. அவங்க கேட்பாங்க, "ஒயிட் கலர் ஃப்ளார்ஸ் எத ரெப்ரசன்ட் பண்ணுதும்பாங்க?" பியூரஸ்ட் லவ்வ தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதும்பாங்க. அப்ப இவங்க 2 பேத்தையும் வந்து யாரோ வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் க்ளோஸா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க 2 பேரும் அப்படியே எங்கேயோ வெளியலாம் போயிட்டு ஸ்டார்ஸ்லாம் பார்த்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. "இதுல நீ எங்க இருக்கிற?" அப்படின்னு கேட்பாங்க. அவங்க "நான் வானத்துல இந்த இடத்துல தான் இருப்பேன்னு" சொல்லுவாங்க. "நீ ரொம்ப அழகா இருக்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிப்பாங்க. இந்த வில்லி வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு கொண்டு போய் அவங்க அண்ணன் கிட்ட தான் காமிப்பான். அவங்க அண்ணன் ஃபோட்டோவ பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிருவான். ஹீரோயின் வேல பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அவன் அசிஸ்டன்ட் வருவான். "எப்படி உன் இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டு இருக்கு 2 நாளா?" அப்படிம்பாங்க. அதான் வந்து "இந்தா இங்க இவன் பண்ணுனதுக்கான ரிசல்ட் இருக்கு பாரு" அப்படிங்கிற மாதிரி காமிப்பான். அப்புறம் வந்து இவங்க ஒரு சாம்பிள் வச்சிருப்பாங்கல்ல, அதையும் பார்ப்பாங்க. "பாரு 2மே கொஞ்சம் கூட மேட்சே ஆகல" அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து அவன் அசிஸ்டன்ட் கிட்ட வந்து அந்த ஃபோட்டோ காமிச்சு சொல்லிட்டு இருப்பா. ஆமா அப்படின்னு அவரு ஒத்துப்பாரு. ஹீரோ கிட்டயே டைரக்ட்டா போய் கேட்டுறலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்துருவான். "நீ உண்மைய சொல்லு. உண்மையா நீ ப்ளூ ஸ்டார் கிட்ட வந்து நீ ஏமாத்திட்டு தானே இருக்க. அவங்களோட இத அப்படியே திருடி பண்றதுக்காக தானே. மத்தபடி நீ அவங்க மேல உனக்கு எதுவுமே இல்லைல" அப்படிங்கிற மாரி சொல்லுவான். ஹீரோ வந்து "அதெல்லாம் இல்ல. நான் வந்து இங்க தேடி பார்த்து மட்டும் தான் பண்றேன். அவங்கள நான் ஏமாத்தணுங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமா இல்லைன்னு" சொல்லி இவன் கிளியரா சொல்லிருவான். ஃபுட் ட்ரக்குக்கு வந்து அவருல டாக்டரும் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு பிசினஸ்க்கு. அப்பதான் ஹீரோ கேட்பான், "ஏன் என்ன நீ ஏன் டாக்டர கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு இருக்க? கெஸ்ட் எல்லாம்" அப்படிம்பாங்க. அப்பதான் அவரு சொல்லுவாரு, "நான் கெஸ்ட் எல்லாம் இல்லைங்க. இவளோட ஃப்ரெண்டு தான்" அப்படின்னு சொல்லுவாரு. இவரு அப்படியே ஒரு மாரி ஹீரோ ஷாக் ஆயிருவாரு. ஹீரோக்கு வந்து இவங்க 2 பேரும் பேசுறது வந்து சுத்தமா புடிக்காது. ஆனா ஹீரோயின் சொல்லுவாங்க, "நாங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே வந்து எதுக்கு எப்ப பார்த்தாலும் 2 பேர் பார்த்து பார்த்து பேசிக்கிறீங்க? உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி சொல்லி ஹீரோ கேட்பாரு. அப்பதான் ஹீரோயினுக்குமே வந்து கோவம் வந்துரும். கோவம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, "சும்மா எப்ப பார்த்தாலும் நீ ஆட்டிட்யூட் காமிச்சுட்டே இருக்காத. நமக்குள்ள மட்டும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஒன்லி கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் தான்" சொல்லிருவாங்க. அப்ப ஹீரோ கோவிச்சுட்டு போயிருவாரு. இங்க ஒர்க் பண்ணிட்டே அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகுவாரு. அவங்க சொன்னாங்கல்ல, "நம்ம 2 பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஒன்லி கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் தானே" அப்படிங்கிற மாதிரி சொன்னத அவரு மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டே இருப்பாரு ஹீரோ. ஹீரோயின் வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டு அவனுக்கு எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப புல்லி கேர்ள்ஸ் வந்து அவங்கள வந்து தள்ளி விட்டுட்டு சொல்லுவாங்க, "என்ன நீயும் இன்னும் அந்த காலத்திலேயே இருக்க? சாப்பாடுலாம் பேக் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்க. நீ என்ன இந்த காலத்துக்கே வரமாட்டியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவள ரொம்ப புல்லி பண்ணி விட்டுருவாங்க ஹீரோயின.
ஹீரோ வந்து லைப்ரரியில ஏதோ புக் படிச்சுட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்து பின்னாடி இருந்து கண்ண பொத்துவாங்க. நான் யாருன்னு கண்டுபிடிம்பாங்க. ஹீரோ வந்து கைய எடுத்து விட்டுருவாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, "சாரி உனக்கு நான் லஞ்ச் கொண்டு வந்திருக்கிறேன். நான் சாரி சொல்றதுக்காக" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டர்ல வந்து கை போட போவாங்க. "நீ எதுக்கு என்ன பத்தி கவலைப்படுற? நீ எதுக்கு என்ன பத்தி கேர்லாம் பண்ற? நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருக்கு? நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் பார்ட்னர் தான" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏன் இதுனா நான் கேர் பண்ணக்கூடாதா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. ஆனா ஹீரோ வந்து ஒரு மாதிரி இருக்கார்ல. "நீ இங்கலாம் இருக்காத. இங்கருந்து வெளிய போ" அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க ஹீரோயின. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருமா, டாக்டர மீட் பண்ண போவாங்க. "என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்கேன்னங்காட்டி" "இல்ல அவன் நல்லா தான் இருப்பான். இப்பல்லாம் வந்து அவன் டிஃபரண்ட்டா நடந்துக்கிறான். முன்னாடி மாரிலாம் அவன் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "மேல்லாம் இப்படிதான் இருப்பாங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நான் நெனைக்கிறேன் அவன் உன்ன லவ் பண்றான்னு" அப்படிங்கிற லவ்வா? லவ்னா என்ன? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. அதான் வந்து டாக்டர் சொல்லுவாரு. ஒருத்தவங்க வந்து நம்மள ரொம்ப லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா, நம்ம அவங்க பக்கத்துல வந்தாவே ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டா இருக்கும். அத நீ ஃபீல் பண்ணியிருக்கிறியா? அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்ப நான் உங்கள நீங்க என்ன தொட்டு பார்க்குறீங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவ கை எடுப்பா. அப்ப கரெக்ட்டா வந்து அவன் வந்துருவான். வந்ததுக்கப்புறம் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுட்டு மறுபடியும் அவன் டென்ஷன் ஆயி வெளிய போயிருவான். ஹீரோ சமைச்சு ஹீரோயினுக்கு வந்து சாப்பாடுலாம் கொண்டு வந்து வைப்பாங்க. வச்சதுக்கு அப்புறமா, "வா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்ன்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. "நீ ஏன் என்னைய இப்பல்லாம் ஹேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேல?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல" அப்படிங்காங்க. "நம்ம கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப் தானே உனக்கு இம்பார்ட்டன்ட். நான் உனக்கு முக்கியமே இல்லைல" அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் கேட்டுருவாங்க. அது வந்து ஹீரோக்கு வந்து ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா போயிரும். "நீ எப்ப பார்த்தாலும் கோவமா தானே இருக்கேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டு, "ஏன் என்ன நீ லைப்ரரிலேருந்து வெளிய போ சொன்ன? நீ ஏன் கோவமா இருக்கேன்னு" ஹீரோயின் வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சுருவாங்க. "நான் டாக்டர் கூட இருந்தங்காட்டி தானம்பாங்க." அப்ப ஹீரோ போய் அவர கிஸ் பண்ணிருவாங்க. அவ கிஸ் பண்ணும்போது ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும்னா வந்து, அப்பதான் வந்து அவங்க லவ்வுனா என்னங்கிறதே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதான் சொல்லுவாங்க, "இதான் லவ்வா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நெனச்சு பாப்பாங்க. ஹீரோ வந்து வெளிய போயிட்டுருப்பாரு. அப்ப ஹீரோவ யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். கடைசில யாருன்னு பார்த்தா, ஹீரோயின் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்க. அத வந்து ஹீரோ வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. கண்டுபிடிச்சுட்டு கேட்பாங்க, "நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல நான் டாக்டர் கிட்ட பேசுனதுக்கு வந்து நீ எவ்ளோ பொறாம பட்ட, அப்புறம் கோவம் வேற பட்டேல்ல. அப்ப நான் அதுதான் பார்த்தேன். யார்கிட்டயாவது நமக்கு புடிச்சவங்க யார்கிட்டயாவது பேசினா இவ்ளோ ஜெலஸா இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நீயும் போற வழியில யார்ட்டயாவது போய் பேசுவியா? எனக்கும் அந்த மாரி ஜெலஸ் ஆகுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உன் பின்னாடி வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இனிமேல் நான் உன்கிட்ட கோவமே படமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லி 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து வரும். ஏன்னா வந்து எனர்ஜி எல்லாமே வந்து ட்ரெயின் ஆயிட்டே இருக்கு. அதனால நீ ரொம்ப வீக் ஆயிட்டே இருக்க. ஒண்ணு திரும்பி வந்துரு. இல்லன்னா நீ ரொம்ப டேஞ்சருக்கு போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். அண்ணன் தான் வந்து வில்லி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா போய் என் தம்பியோட சாம்பிள் கொஞ்சம் கிடைச்சா வாங்கிட்டு வா. அப்பதான் நம்ம எதுவும் பண்ண முடியும். அந்த மாரி சொல்லியிருப்பான். இதனால இந்த வில்லியும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு டாக்டர் கிட்ட வந்து எனக்கு செஸ்ட் பெயினா இருக்கு. என் செஸ்ட்ட கொஞ்சம் செக் பண்றீங்களா? அப்படின்னு இருப்பாங்க. இந்த மாரி தப்பா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா பார்த்துக்கோம்பாங்க. டாக்டர் வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசிருவாங்க. அப்பதான் வந்து இவளும் நார்மலா பேச ஆரம்பிச்சுருவா. என்னன்னா வந்து எனக்காக நீ ஒண்ணு பண்ணணும். அவன்கிட்ட இருந்து அவன் சாம்பிள் எனக்கு கொஞ்சம் வேணும். ஏன்னா வந்து அவன் தான் வந்து அவரோட உண்மையான பையனாம்மா. எனக்கு சாம்பிள் மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி குடு அப்படின்னு சொல்லுவான். ஆனா இவரு சொல்லிருவாரு, அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இவரு திட்டி வெளிய அனுப்பிச்சு விட்டுருவாரு. சாரி என்னால அந்த சாம்பிள்லாம் வாங்க முடியல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. என் டாடி வேற ரொம்ப ப்ராப்ளத்துல இருக்காரு. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இவ கேட்பா வில்லி. அதுக்கு தான் சொல்லுவாரு, இந்த உலகத்துல எல்லாமே வந்து ஃப்ரீயாலாம் கிடைக்காது. ஏதாவது குடுத்தா தான் கிடைக்கும். எப்பவுமே நீ சாப்பாடு ஃப்ரீயாவா சாப்பிடுவ? இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள நடந்துரும். அவரு வந்து இவள ரேப் பண்ணிருவாரு. வந்து ஃப்ளார்ல வந்து ஒரு கிரவுன் மாரி செஞ்சுட்டு வந்து ஹீரோயின் தலையில வைப்பாரு. வச்சதுக்கு அப்புறமா, "நீ எவ்ளோ தெரியுமா இப்ப அழகா இருக்கேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப வந்து இவங்களுக்கு ஒரு வார்னிங் வரும். வார்னிங் வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்படியே ஹீரோ காப்பாத்தி அவள கொண்டு போய் சேர்ல உட்கார வைப்பாரு. கரெக்ட்டா அவ அந்த கையில பார்த்துருவாரு. "இது என்னாச்சு கையில?" அப்படிம்பாரு. "தெரியல நேத்து ஏதோ இன்ஜுரி ஆயிடுச்சு போல" அப்படின்னு சொல்லுவாங்க. "பொய் சொல்லாத" அப்படின்னு சொல்லங்காட்டி தான் வந்து சொல்லுவாங்க. "இல்ல அன்னைக்கு நான் டாக்டர் கூட வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண போனேன்ல, அப்பதான் வந்து ஏதோ ஆயிருச்சு. நான் தான் உன்கிட்ட உண்மைய சொல்லாம மறைச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோ வந்து ரொம்ப கோவப்பட்டுருவாரு. டாக்டர் கிட்டக்க போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க கை காமிச்சு கேட்பாங்க, "என்னாச்சு இவளுக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. டாக்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. டாக்டர் சட்டையவே பிடிச்சாரு. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இவள இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிற? எப்ப பார்த்தாலும் இவள நீ ட்ரபிள் தான் பண்ணுவியான்னு" சொல்லிட்டு டாக்டர அடிக்க போயிருவான். ஆனா ஹீரோயின் வந்து தடுத்து நிறுத்துவா. ஆனா அந்த டைம் வந்து ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா கீழ. ஹீரோயின வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ கேட்பாரு, "என்னாச்சு உனக்கு? என்ன உனக்கு தப்பா இருக்கு உடம்புல?" அப்படிங்கிற மாரி கேட்பாரு. அப்பதான் டாக்டர் சொல்லுவாரு, "இல்ல இவங்க உடம்புல இருக்க எனர்ஜி எல்லாமே ட்ரெயின் ஆயிட்டே இருக்கு. அதனால இவங்க சீக்கிரமா செத்துற போறாங்க" அப்படிம்பாங்க. "நீ எதுக்கு கவலைப்படாத. உன்ன கண்டிப்பா நான் வந்து காப்பாத்துவேன். உன் பாடியில மறுபடியும் எனர்ஜிய கொண்டு வருவேன். நான் ஏதாவது டெக்னாலஜிய யூஸ் பண்ணி ஏதாவது உன்ன சீக்கிரமா டிவைஸ வந்து கண்டுபிடிப்பேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவரு போவாரு. அப்ப ஹீரோயின் வந்து அவர் கைய பிடிச்சிருவாங்க. "இல்ல என் பாடிய பத்தி எனக்கு நல்லா தெரியும்.
நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீ என்ன விட்டு எங்கேயுமே போகாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருவாங்க. சரி நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிருவாரு ஹீரோவும். அவங்க டிஸ்சார்ஜ் ஆயி வீட்டுக்கு வந்துருவாங்க. சாப்பிடுறதுக்காக உட்காந்துருப்பாங்க டைனிங் டேபிள்ல. அப்பதான் ஹீரோ வந்து பின்னாடி இருந்து ஒரு பொக்கே எடுப்பாங்க. பொக்கே எடுத்துட்டு குடுப்பாங்க. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு வந்து ஒயிட் ஃப்ளவருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து சொன்னேன்ல அப்படிம்பாங்க. ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயினும் சொல்லுவாங்க. உனக்கு ஐடியா இருந்தா சொல்லு. நெறைய பிளான்ட் வந்து நம்ம பின்னாடி சைடே வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஹீரோயின கேட்பாங்க. ஆனா அவங்க எதுவுமே பேசாம அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் பின்னாடி இருந்து வந்து ஒரு டால் எடுப்பாங்க. டால் எடுத்து குடுப்பாரு. குடுத்ததுக்கு அப்புறமா உனக்கு டால்னா பிடிக்கும்ல, இந்த டால நீயே வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா இந்த மாரி நெறைய குழந்தைகளும் பெத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அடுத்தது எடுக்க போவாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து அவர தடுத்து நிறுத்திருவாரு. எனக்கு இது எல்லாம் எதுவுமே வேணாம். எனக்கு நீ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் சொல்லிருவாங்க. சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோ அப்படியே அத கேட்டு ஒரு மாதிரி ஆயி 2 ஹக் பண்ணிப்பாரு. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து அவங்க அண்ணன் வந்துருவாரு. இவங்கள எல்லாத்தையும் கொலை பண்றதுக்காக. அவங்க அண்ணன் சொல்லுவாரு, "இதுக்கு மேலலாம் என்னால டிலே பண்ண முடியாது. நீ ஒழுங்கா வந்து எனக்கு அந்த ப்ராஜெக்ட்ட என்கிட்ட குடுத்துரு" அப்படிங்குமாறு. "இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இல்லாட்டி நான் உங்க 2 பேரையும் கொலை பண்ணிருவேன்பாரு." இவரு முடியாதும்பாரு. அதனால ரவுடிகள்லாம் சேர்ந்து அவர் தம்பிய வந்து அடிச்சுருவாங்க. ஹீரோயினுமே வந்து புடிச்சு வச்சுப்பாங்க. அப்பதான் வந்து "அவன விடுங்க, விடுங்கன்னு" அவரு கத்துவாரு. அப்பதான் வந்து போங்கன்னு சொல்லிட்டு அவன அடிச்சுட்டு இவரு போய் அவங்கள ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோக்கு அவங்க அண்ணனுக்கு ரொம்ப கோவம் வந்து ஹீரோவ வந்து அப்படியே குத்திருவாரு. ஹீரோ வந்து ஹர்ட் ஆயிருவாரு. அவரு அப்படியே கீழ விழுந்துருவாரு. ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாரி கஷ்டமா போயிரும். "நான் உன்ன காப்பாத்துவேன், காப்பாத்துவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, "உன்ன நான் சாக விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற எனர்ஜி ஸ்டோன அப்படியே எடுப்பாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க அழிச்சுருவாங்க. அழிச்சிட்டு அந்த ஸ்டோன கொண்டு போய் வந்து இவருக்கு வைக்க போயிருவாங்க. "நீ ஏன் ஸ்டூபிட் மாரி பண்ற?" அப்படிம்பாங்க. "இல்ல உன்னொரு லைஃப்ன்னு இருந்தா நம்ம சேர்ந்து இருக்கலாம். ஆனா வந்து நீ எப்பவுமே இந்த லைஃப்ல ஹேப்பியா இருக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த ஸ்டோன போய் அவருக்குள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து உயிர் வந்துரும். ஹீரோயின் வந்து அந்த இடத்திலேயே வந்து இறந்துருவாங்க. போயிருவாங்க. அவங்க மறுபடியும் பேக் அவங்க இல்லையேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுகுவாங்க. இதோட இந்த மூவி முடியுது. ஃபிரெண்ட்ஸ் தேங்க் யூ.